ஐயோ மேலே சாஞ்சு போய் கிடக்குதே. ஐயோ என்னென்ன படிக்கட்டில் எடுக்க போயிருந்தேன் பாருங்க. பித்தாப்புரை சூடி பெருமாங்கி அந்த கீழே நீ பாடு. சித்தமெல்லாம் உனக்கு சிவமயமே இறைவா. அந்த பாட்டெல்லாம் பாடுற இல்லையாப்பா? அப்போ செத்த வீட்டுக்கு ஒரு சிச்சுவேஷனான பாட்டு பாடணும். இதுக்கப்புறம் அந்த பாட்டு தான் வருது. இல்லை நான் பாடுறேன், பேசாம. திருச்சிற்றம்பலம் சூரியனே கண்ணத்தூடச்சுக்க சூரியனே. என்ன போகிறோம் முடிக்க கடை நம்ம பார்வதி பாதி ஆகலை சினிமா பாட்டு பாடுறேன். சரி நீங்கள் பாருங்க, தேவாரத்தை பாருங்க. பித்தாப்புரை சூடி அந்த அழுகு அந்த கவலையில் இருக்கு. அந்த பாடான் நீ பாட நானும் பாடல, நீ பாடு. ஆண்டி எங்கே அறிஞனும் எங்கே. ஜுவன்டே இதெல்லாம் பாடுற பாட்டு இல்லையா? அப்போ இது சினிமா பாட்டா? சினிமா பாட்டா இருந்து பாடம் அதான் அப்போ சிச்சுவேஷனுக்கு இல்லை பாடணும். அப்போ சரி நீ பாட பாட திருச்சிற்றம்பலம் திருப்பி திருச்சிற்றம்பலம் என்னத்தை படிக்கிறான்? இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நன்னாலும் இதுதானா இவன் தானா நம்ம பார்வதி. எதிரா நீ எதிர்பார்த்த நாள் மெல்லாமல சரிஞ்சு போய் கிடக்குது. நீ பாட்டு படிக்கிற பாட்டு எனக்கு இந்த பாட்டு தானே இப்போ தெரியும். அவனும் சினிமா பாட்டு பாடுறான், நீ வந்து ஒரு வரியை தாண்டினா கவலையில குளறு குளர்ற. அப்ப நான் தானே நானங்கிற கவலையில குளர்றேன். எனக்கு அந்த ஒரு வரி தாண்டா தெரியும். எது அந்த ஒரு வரி தான் தெரியுமோ? எப்படி விளையாட வேற கூட நான் திருமாடி சவுந்தர் பித்தாப்புரை சூடி. அவங்க பேண்ட் அடிக்கிறவங்கள சாட்டி ஒரு காப்பது சேராயம் குடிக்கலாம்ல. அது அதே நான் பகவான் விடியாவன் அவன்கிட்ட கேட்கல சுரேஷ்ட்டு. அவனை கேட்டுனா அவனுங்க அங்கே இங்கே அந்த ஆளுக்கு செத்த மனுஷனுக்கு ஒரு மரம் இவ்வளோத்தை செய்தால் எங்களுக்கு ஒரு காப்பது எங்களோடலாம் அந்த நல்ல மாதிரியப்பா. என்னப்பா செய்யற யாரையாவது பிடிச்சு கிடிச்சு இருந்தா தான் பொடியை கொண்டு எரிக்கும் பிறகு குடிக்கணுமாப்பா. தம்பி எப்போ எடுக்கிறாங்க? அது அப்போது எடுக்க போட்டாங்க. பெட்டி எடுக்க போட்டாங்களோ? என்ன பெட்டியோ? செத்து 3 நாளாச்சு நீ எடுக்க போட்டாங்க. இப்போ சொல்கிறேன் பெட்டியில் இப்போ எங்கே கொடுக்குறாங்க? அவங்க 30,000 பேக்கை வந்து தங்கட வியாபாரத்துக்காண்டி பேக்கில் கொடுக்குறாங்க. பெட்டி பேக் அந்த குடிக்கிற நீ எனக்கு விசாரணை என்னத்தை கேட்ட என்னத்தை கதைக்கு நம்பி எடுக்கணும்? ஐயா அது எல்லாம் சரியாக தான் முடியுமா? செத்த உடனே உதுவெல்லாம் பேர் என்ன தம்பியாக்களுக்கு சொந்தமான அந்த ஆளுக்கு 69 வயது உனக்கு என்ன அத்தான்? அப்பாண்டி அத்தான் இல்லை அப்பாண்டி அத்தான். நீங்கள் செத்த வீட்டுக்கு இப்போ செத்த வீட்டுக்கு வாரியல் எல்லாரும் என்னத்துக்கு வாரி? அது சரி. இந்த வெள்ளையெல்லாம் கட்டி போட்டீங்களா? நீங்கள் வெள்ளை கட்டி போட்டு என்னால் தூரத்து சொந்தம் தானே. என்ன பார்க்கணும் என்னன்னு தெரியுது உனக்கு? குழப்ப போறா நீங்க. சரி சரி காலமே வாயை கொடுத்து கதைக்கலாம் கிடக்கு. இதில் விடுங்கோ. இதெண்டா அப்படித்தானே என்னன்னு கேட்டா ஒரு கால் எடுத்துட்டாங்களா? ஓ முந்த நாள் 2 மணிக்கு வந்த நாங்கள் செத்த வீட்டுக்கு ஒரு கால் எடுத்தாங்க. பேருந்து அடுத்த நாள் விடியத்தானப்பா மெட்ட கால் எடுத்தவங்க. நாங்களும் 2 பேரும் கேட்டு பார்த்து பேருந்து கடைசியாக பின்னேரம் 3வது கால் எடுத்தாங்க. சரியோ இன்றைக்கு விடியும் வரைக்கும் அடுத்த கால் எடுக்கிறாங்க இல்லையே. வறண்டு போச்சு. எந்த நான் வரணும் எந்த கால்ராடே? ஒரு ஆளுக்கு எத்தனை கால்ரா? ஒரு ஆளுக்கு 3 கால், மற்ற ஆளுக்கு 3 கால். அதாவது முக்கால். இவனுக்கு முக்கால் எந்த காலையா நீங்க சொல்றீங்க? கால். ஓ ஒரு கால் கிடந்தா தாங்க. ஓ டே நானே மிதிவடியில போட்டு பொய்க்கால் எடுத்துட்டு அதையும் கலட்டி தந்தோட தெரியாடியா? அந்த கால் இல்லையா? இது காலப்பா. அந்த ஆளுக்கு செல்றோம்னு சொல்லி ஒரு கால் எடுத்துட்டு நாங்க கேட்டுக்கொண்டதா நீங்கள் எந்த காலை பற்றி கதைக்கிறீங்க? செம்மறி கூட்டாங்க செலரோமே. அந்த செலரோமோ அது கூட தெரியாது. டேய் உனக்கு அந்த ஆள் யாருன்னு சொன்னி? என் அப்பாண்டி அத்தான். அப்ப உனக்கடா அவன்டி அப்பாண்டி அத்தான். அப்ப இதே வேலையா செத்த விடணும் வந்தா காலை அரியண்டு அடிச்சு கொண்டு திரிக்க மாட்டா. அப்ப ஒரு மனுஷன் ஏன் செத்தான் என்ன வருது இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. அது தேவையில்லை. உங்களுக்கு அது தேவையில்லை. கால் இப்போ சொன்னாது கூட இப்போ வந்துருவாங்க. இங்க தம்பி இங்க எல்லாரும் டீட்டெயில்ஸும் இதில் கிடாக்கு.
வடிவா வாசி எனக்கு இடங்கள் தலங்கள் தெரியாது உங்களுடைய ஆளுக்கு தெரியுமா அவருக்கு லிஸ்ட்டை விட லிஸ்ட்டை கொடுங்க ஆல் டீட்டெயில் ஆயிடும் என்ன வாங்கினோம் ஒன்று ஆட்டோவில் சார்ந்து என்ன ஆட்டோ வரும் பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க வடிவா இருக்க எல்லா இடத்தையும் காட்ட கூடுதல் அங்க 4 தரம் வரும் அங்க உடவில்லை பேர் விவரம் எல்லாம் சரி உடவில்லை 4 தரம் சுற்றி ஆரம்பிக்கட்டாங்க துணிவில் குடிவில் எல்லாம் கோண்டாவில் கொக்குவில் சங்குவேலி எல்லாத்தையும் வேற வடிவா இதா லிஸ்ட் முன்னாடி தர படிக்க போகிற இடம்னாக்கு பேரெல்லாம் எடுத்துக்கலாம் பேர் நான் அறிவிக்கிறேன் லிஸ்ட் கிடாக்கோ சரி நம்பி தான் போறேன் சரி வடிவா போடா என்ன சரி தம்பி ஆட்டோடன் எங்க இருக்கு நம்ம அங்க இருக்கு முன்னுக்கு டிரைவர் சீட் இது என்ன இது நீ எவ்வளோ மாட்டி ஆட்டோ 400 ஐச்சா இது என்ன இது ஆரம்பிச்சு வந்த மாதிரி தான் போடி எடுத்தாலும் வரையில செக் அறிவிக்கிறீ அரை தொடங்குறேன் இதான் நல்லெண்ணக்காபுரம் இங்கே அறிவி நல்லெண்ணக்காபுரம் பேர் வந்து தெரியுமா நான் ஆட்டோ தெரிஞ்சு ஊரை பற்றி டாக்குமெண்ட்ரி செய்கிறேன் சரி அறிவி சவுண்ட் வை அந்த ஊடிக்காரி மரண அறிவித்தல் தையிட்டியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் சவுண்ட் லவுட் ஸ்பீக்கர் இஞ்சான் லவுட் ஸ்பீக்கர் சவுண்ட் வருதே ஓ சவுண்ட் பேர் இருக்கா வரம்பரு ஒரு டெஸ்ட் பண்ணு மைக்கை டெஸ்ட் பண்ணு மைக் டெஸ்டிங் 1 ஆ மைக் டெஸ்டிங் 2 வரியா சொல்லு மைக் டெஸ்டிங் 3 மைக் டெஸ்டிங் பண்ண கேட்டு அழுகிறேன் அந்த ஃபேம் அப்படி நின்றா தானே வேற குரல் பெரிய சிவாஜி கணேசன் மைக் டெஸ்டிங் 1 நீ பாட்டு இப்படி அறிவிச்சியாலும் உன்னை ரக்கி விட்டு தான் தனியாக அறிவிச்சு கொண்டு ஆட்டோ விடுவேன் சரியா லூசு பயன் அன்னாரின் இறுதிக்கிரியை 25/2024 முற்பகல் 11 மணிக்கு நீ பாட வேற மறைக்கலாம் தெரிஞ்சா என்னங்க மூன்றாவது அவிச்சரோஸ் டே ரோட்டில் ஆட்டோ கண்டா கூட பானை கேட்கறது வந்து செத்த வீட்டுக்கு அறிவிச்சு கொண்டு வரேன் இது எங்க பிரச்சனை சொல்லுப்பா இந்த மனுஷிமார் ஓசியில சோம்போரியா இருந்த புட்டு இடிக்க பாவிக்க தெரியாம ஆம்பளையில ஆட்டோ மறிச்சு பான் வாங்க வர்றதுதான் காரணம் மரியாதையா போயிரு இல்லைன்னா அடுத்த மரணத்தை போய் பேக்கர்ல வாங்க போங்க மரண அறிவித்தல் அவன் அந்த பனிசும் பானும் கேட்டு நிற்கிறான் மரண அறிவித்தல் பின்ன நீ செத்த விட்டு மியூசிக்கை போடுச்சுன்னா என்ன மறைப்பாங்கல்ல மாறி அமர்த்தப்பட்டு வாட தெரியாது ஒரு காலம் கிடக்கும் காலோ முதல் இது காணும் காலாங்கா மரண அறிவித்தல் தையிட்டியை ஹலோ கலா தம்பி என்ன உடுவில் பார்க்க ஒன்று போகலாம் அங்கே நிற்கிறீங்க எங்க போயலையோ அவன் சப்பல் வரியில் ஆட்டோ விட்டு போட்டு லிஸ்ட்டு கொண்டு வீட்டை போட்டா நிஜே அந்த நின்ற இடத்துல நிற்கிறேன் யாரையும் வந்து கூட்டிக் கொண்டு இல்லாட்டி விடிய இஞ்சான் மரண அறிவித்தால் அறிவிப்பேன் தை முதல் மரண அறிவித்தல் இதுதான் இடம் இந்த குடிச்சுக்கிறாக்கல் அளவு இதுல வெட்டு டக்கண்டு சின்ன இடம் சின்ன இடம் அளவு அந்த ஆள் எந்த சொந்தக்காரன் எனக்கு தெரியும் அந்த அளவு கணக்கில் எனக்கு தெரியும் நீ வெட்டு இந்த எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த இடத்துல இந்த மனுஷன் இந்த ஆள் முதல் தொடர்பு போட்ட அந்த மனுஷியை கொண்டு இதெல்லாம் தான் அந்த கடைசி ஆசையை பண்ணி வெட்டப்பா ஒரு மணிக்கு வரும் பெட்டி வரும் அதுக்கு வெட்டி முடியும் ஒன்றரை மணித்தியாலாமா ஒரு 2 அடி கூட ராங்கல என்னத்தை வெட்டிக்கொண்டு சவுண்ட் வர கராத்தேக்காரன் தனியா வெட்டி சார நீ ஒரு விருத காலத்தாரு ராத்திரி தந்தாக்க எங்க தாரிங்க நீங்களே வெட்டு கிடந்தா தாரு வந்தா நான் வச்சுக்கொண்டே வஞ்சகம் மாட்டோம் விளையாட்டுல பாத்தீங்களோ உடுங்க கொஞ்சம் கூட பிள்ளைங்க கூட வெட்டு எவ்வளவு நேரம் வெட்டுற நான் ஒரு தடி எடுத்துக்கொண்டு வந்து கிண்ட பின்ன எவ்வளவு நேரம் வெட்டுற இருக்கிறாங்க இந்த எச்சில் காய ஒரு எச்சில் துப்பி எச்சில் காயிற ஒரு கிடாங்கு வெட்டுற ஆள்தாண்ணா நீ ஏன் துப்பின தெரியும் என் துப்பினா திருப்பியும் குடிக்கிறதுக்கு தானே இல்ல அப்ப துப்பி போட்டு அந்த எச்சில் காயில ஒரு கிடாங்கு வெட்டி பூக்கொண்ட நடவே கதையும் பூலு நின்று கொண்டு வருஷமா வெட்டு கிடாங்குன்ற அளவு நூலம் குறைவாக கிடக்குது அந்த நான் எல்லாம் வடிவா பார்த்து அளந்து போட்டு தான் வந்து வெட்டுறேன் 4.5 அடியும் 15 சென்டிமீட்டர் வந்தா அதுதான் அதுக்கேற்ற மாதிரி அளவா வெட்டி கிடக்கு ஒரு பக்கம் மட்டும் ஒரு டானா படம் கிடங்கு வெட்டாம மற்ற படம் வெட்டி கொண்டு போறீங்க ஐயோ விளங்கையிலே அந்த ஆளுக்கு ஒரு கால் இல்லையாப்பா அதான் இப்படி வளைச்சு வெட்டி அந்த காலில் ஆடத்தை கழிச்சு காலில் ஆடுதே நான் தேவையில்லை அக்கடாங்க வெட்டுவாங்க அதெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க விஷால் கூட்டாங்களே பொட்டி 6 அடிக்கடா அது பெரிய ஆளுண்டா 4 அடியோ 4 அடியோ அவர் 5 அடிக்கண்டாலும் 6 அடி பெட்டி வருமா பெட்டிக்கு தானே கிடங்கு வெட்டுறது நீங்க ஆளுக்கு வெட்டி கொண்டு காலுக்கு வெட்டி கொண்டு உனக்கு விளங்கையில எத்தனை வருஷம் சர்வீஸ் சொல்லலாம் அப்ப நாங்க கிடங்கு வெட்டுறோம் இப்ப வெட்டின கிடங்க மாத்தி திருப்பி வைக்கல என்ன சவரம் செய்யலாம் இவர் தச்சனை பிடிச்சு ஆளுந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பெட்டி அறப்பா அடுத்து அந்த கால் துண்டை பெட்டியெல்லாம் அறுத்து கழிச்சு போட அப்படியே வச்சு மூடுங்கோ எடுத்து போடும் இந்த ஒரு டிசைனா இருக்கு என்ன
டே உங்களை எல்லாம் மீனா கேட்ட பேரா பொடி வருதாமடா இப்போ கிடாங்கு வெட்டாம நீங்களேண்டா வியாக்கியானம் காய்ச்சி நிற்கிறோம் இங்க வா எத்தனை சர்வீஸ் தெரியுமே முடிஞ்சா இதுக்கு நான் சொன்ன மாதிரி செய் இல்லையண்டா நீயே இறங்கி கிடங்க வெட்டு ஒரு கால் கூட வாங்கி தரல ஆக்கல பேர் உங்களோட காலை விட எங்கட காலை விட பெரிய பிரச்சனை தெரியுமே வாங்கி வச்சிருக்கியா கால் உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் மூலாவும் இடமே பீரிஸ் இங்க வா. என்ன சும்மா திரிகிற போல நடக்குது என்ன வெத்தில பார்க்க இல்லை சொன்னேன் அவங்களோட போய் இந்த கிடங்க வெட்டாலே இல்லை பார்க்க சொன்னேன் சும்மா திரிகிற வேலை செய்கிற மாதிரி நீ என்ன நீ எல்லாம் கதைச்சிட்டேன் பொஸ்ஸா எல்லாமே கதைச்சாச்சு மாமா இருக்கிறார்ல மாமா 3ஆம் நாள் பட்டினி பண்ண கொண்டு வர்றாரு 4ஆம் நாள் சித்தியாம் 5ஆம் நாள் எங்கட தேவண்ண 6ஆம் நாள் வந்து மாணிக்கண்ணன் எல்லாரும் கொண்டறினோம் சரி நான் பார்க்குறேன் நீ விളിக்கிட்டு பிரச்சனை இல்லையோ என்னண்டு வலிக்கிறது அப்போ 2ஆவளா பட்டினி பண்ணவங்க எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் காம்பு கொடுத்து நானும் சாப்பிட்டுக்கு விட்டு தான் வலிக்கிடுவேன் 15ஆம் பொங்கல் வரைக்கும் போக மாட்டேன் பொடி எடுக்கல பட்டினி பண்டத்தை சொல்லி கொண்டு தெரியும் அந்த வெள்ள கட்டுறவன வர சொன்னான் சொன்னி பட்டி கொண்டு வர வேணாங்க எல்லாம் சொல்றேன்டா ஒன்றும் கண்ணில் காணல உங்க கொக்காவரான்னு கலைக்கிறது உறுதி நான் சொல்ல கலைப்பன் கொக்காவை சொல்லி போடுங்க இடுமன் பூசை எப்போ பாஷா சொல்லுங்க இடுமன் பூசை என்ன இடுமன் பூசை அந்த ஆடு மாடுகள் ரச்சியல் கோழி எல்லாம் போட்டு சமையல் சாப்பாடு கொடுக்குறப்பா அது 8 கிலோ இடுமன் பூசைன்றேன் சரி என்ன இருந்தாலும் சாப்பாட்டுனால தானே சாப்பாடுனால எப்போ வருது அந்த இடுமன் பூசை டேய் கொக்கார கலைக்கிறது உறுதினா இடுமன் பூசை விடுமன் பூசை ஏனப்பா கொக்கா கலைக்க புரண்டு போதும் எல்லாம் உண்மைதான் வந்துட்டேன் எனக்கு இடும்பா முஷையும் தெரியாது குடிவுறவுக்கு வைக்கிற இடும்பா முஷைக்கு கஞ்சியும் செத்த நாட்டுக்கறியா மிஸ் பண்ணிட்டேன் டேய் எனக்கு சொன்னீங்க சொல்லியா போடா மறப்பே உன்னை பார்த்தா தேத்தனியா குடிக்கிற சோடாவை குடிக்கிற எங்க தோரணம் கட்டி போடியோ கலையண்டா குடிக்கதான் நின்று அதுகளை கட்ட மாட்டேன் போ கட்டு போ ஓடு போ நின்று உன்னை விட்டா உன்னை கொக்காம அப்படித்தான் நீ உஷார் இல்லாதாக்கள் 2 பேர் நின்று பைசா நான் கசக்கி புழிஞ்சு மூளையை கசக்கி புழிஞ்சு ஒரு புது ஐடியா கண்டுபிடிச்சு வச்சுக்க என்ன செத்த வீட்டில் உண்டு ஐடியா செய்வோம் என்ன அது செய்ய ஏன் எதுக்கு செய்கிறோம் சொல்லு என்ன துவாசம் இருக்குல்ல துவாசம் துவாசத்துக்கு வந்து எங்களை சைவ முறைப்படி என்ன செய்யற மரக்கறியில் காய்ச்சி படைச்சி செய்கிறேன் நாங்களும் அது வேண்டாமன்றேன் நான் மரக்கறியில் எங்க பஸ்ஸா புரோட்டீன் இருக்குது என்னடா சத்து எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் ஐயரை பிடிச்சி தேவையில்லா செலவில்லை அவங்களுக்கு ஒரு பாயை பிடிச்சி பிரியாணி போடுவோம் ஆட்டு பிரியாணி மட்டன் அது இதாட்டு எல்லாம் போட்டு எல்லா சனத்துக்கும் வடியாக கொடுப்போம் ஊருக்குள்ளேயே எங்களை வித்தியாசமாக பார்க்குமாப்பா அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்போ அந்தால கொண்டு நாங்கள் தாக்காம ஹோட்டலில் கட்டி தூக்குவோம் வித்தியாசமாக கிடக்கும் இதுவும் நல்லா கிடக்குப்பா நல்லா கிடக்கும் டேய் அதனால கேரண்டு தெரியுமே தூரத்து சொந்த மட்டும் இந்த அப்பா அடி எத்தனை மணிக்கு எடுக்க போகிற மட்டும் தெரியுமே அது நீங்கள் எத்தனை மணிக்கு எடுங்குவேனப்பா துவாசத்தை பற்றி ஒரு முடிவை இப்போ முடிச்சு விட்டா தான் நல்லா கழிச்சு எனக்கு யார் செத்தது எத்தனை மணிக்கு எடுக்க போகிற மட்டும் தெரியாது அதுக்கு இடையில் இடும்பன் பூசிட்டு வார துவசத்துக்கு பிரியாணி போடணுமெண்டு வார 2 உண்டு நீ எல்லாம் நீ போ இங்கே வா உனக்கு கடையில் வேலை செய்கிறோம் மச்சான் இங்கே வா அவன் கடையில் வேலை செய்கிறவன் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்குற நான் எவ்வளோ நேரம் வேலை செய்த எனக்கு ஒரே வேலை சொல்லி கொண்டிருக்கேன் உனக்கு ஓசியிலே என் அக்கா கட்டி தந்து உனக்கு போய் திறந்து கட்டுறேன் ஓட அப்போ ஓலை ஓட ஏறா தென்னையில ஒரு அக்காட்ட சொல்லி விடுறோம் என்ன கடை